Hi students, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நோட்டீஸ் ரைட்டிங் டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் இதில் இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 41 இதான் நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் GHS சாத்தூர். Your school HM has requested you to inform the students about a trip to Babanasam. Prepare a notice for the students. ஸோ இதான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேர் கொடுத்துருக்குறாங்க. பாபநாசம் ட்ரிப் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நாமளே தான் ஒரு டேட்டை நம்ம இதில் எழுதிக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் என்னென்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலான்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு அவுட்டரில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணுங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு நமக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது நோட்டீஸ் அப்படின்னு எழுதணுங்க. நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்ம எழுதலாம். நோட்டீஸ் அப்படிங்கிறத எழுதணுங்க. அடுத்து GHS சாத்தூர் ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் நாம் இங்கே எழுதியிருக்கோம், GHS சாத்தூர். ஸோ அது என்ன ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் டு பாபநாசம். ஸோ பாபநாசம் ட்ரிப் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். டேட்டு கொடுக்கல, நாமளாக ஒரு டேட் எழுதியிருக்கோம், 7 March 2016 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ முடிச்சிட்ட பிறகு என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆல் ஆர் இன்ஃபார்ம்டு that our school is planned to conduct trip to Babanasam from 17/3/2026 to 19/3/2026 for 3 days. Those who are all interested, please register your name to the organizer. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் வந்துட்டு பாபநாசம் டூர் போக போகிறோம், அதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் நாமளாக தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம டூர் போகிறோமோ அதுலேருந்து ஒரு 1 வீக் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே டேட் கொடுத்துருக்குறோம். ஸோ 10 days கழித்து 17ஆம் தேதி போகிற மாதிரி, 19 ரிட்டர்ன் ஆகிற மாதிரி 3 நாளைக்கு போக போகணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க உங்களோட நேம் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன எழுதணும் பார்த்திங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2500 அப்படின்னு எழுதியிருக்கோம். எப்படி போக போகிறோம், எதில் போக போகிறோம் அப்படின்னா பஸ்ஸு, ஏசி பஸ்ஸில் போக போகிறோம். ட்ரெஸ்ஸு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் வரணும்னு போட்டிருக்கோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேம் எழுதக்கூடாதுங்க, நேம் கொடுக்கல. ஸோ அதனால் XX அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக 5 marks வாங்கலாங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதணுங்க. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, ஸோ ட்ரிப்பு போகலை, வேறு மாதிரி எதாவது கொடுத்துருக்குறாங்க, ஆனுவல் டே ப்ரோக்ராமோ இல்லை வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு கூட நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாங்க. எங்கெங்கே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். டேட்டு அதில் கொடுத்துருக்குற டேட் நம்ம போட வேண்டி இருக்குங்க. ஸ்கூல் நேம் அதில் வேறு கொடுத்துருந்து அந்த ஸ்கூல் நேம் வேறு போடணும். ஆனுவல் டேன்னு எழுதணுங்க. வேறு ஏதாவது செலிப்ரேஷன், வேறு ஏதாவது டேட் செலிப்ரேட் பண்ண இருந்தால் என்ன ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட்டை நாம் இங்கே சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் ஆர் இன்ஃபார்ம்டு தட் அவர் ஸ்கூல் இஸ், இந்த லைன் எதுவும் சேஞ்ச் ஆகாதுங்க. இங்கே வரக்கூடிய ட்ரிப் டு பாபநாசம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்த மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணுங்க. அது என்ன ப்ரோக்ராமோ இங்கே இந்த ப்ரோக்ராமில் தான் நம்ம இங்கே இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இங்கே வேறு ஈவெண்ட்டாக இருந்தால் இங்கே வர என்ன ஈவெண்ட் எழுதுகிறோமோ, கொஸ்டின் என்ன கேட்டுருக்கோம் அதை தான் நம்ம இங்கே எழுத வேண்டியிருக்கும். அதை மாற்றி எழுதுனுங்க. டேட் வந்துட்டு டேட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நம்ம போட்டுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க நேம் எழுதுகிற மாதிரி இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதணுங்க. அப்போ வந்துட்டு எந்த டேட்டில் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி எழுதணும். ட்ரெஸ் கோட் சேமாக தான் வருங்க. இது வந்துட்டு டூர் போகிறதுனால நம்ம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எழுதியிருக்கோம். டூர் இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்ம எழுத வேண்டியதில் எழுதலாம். எப்பவும் போல் இங்கே வந்துட்டு அதில் நேம் போட்டுருந்தா நேம் எழுதுங்க, இல்லைனா XXOY போட்டுருங்க. ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படிங்கிறது எழுதணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் எழுதுகிற மெத்தடுங்க.
இன்னும் ஒரு சில பேருக்கு எனக்கு இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக வேணும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க 5 மார்க்ஸ் வேண்டாம். 3 ஆர் 4 மார்க்ஸ் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எழுதுறதுக்கு ஈஸியான டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுடுங்க. பாக்ஸை போட்டு நோட்டீஸ் அப்படிங்கிறத கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அதையே பார்த்து எழுதிடுங்க. ஸ்கூல் பேரும் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அதை கண்டுபிடிச்சு எழுதுங்க. என்ன ஈவெண்ட்டோ அதை எழுதிடுங்க. டேட்டை மட்டும் போட்டுடுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, டேட்டு இங்கே இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் டேட்டு, பிளேஸு அப்படிங்கிறது இங்கே எழுத வேண்டியிருக்குங்க. அதை எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த இடத்துல அந்த நேம் கொஸ்டினில் என்ன பேர் கொடுத்துருக்கோ அந்த நேம் எழுதுங்க. தெரியலனா XXYY போட்டுருங்க. ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே எழுதிடுங்க. ஸோ இந்த இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த கொஸ்டினுக்குள்ள இருக்கிற கொஸ்டினில் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி இது இருக்கக்கூடியது மட்டும் கொஞ்சம் நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா ஈஸியாக 5 மார்க்ஸ் உங்களால் வாங்க முடியுங்க. ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. கிளியர் அடுத்ததாக இன்னொரு மாடலில் நோட்டீஸ் ரைட்டிங் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. யூஆர் ராஜேஷ் பேர் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பீப்புள் லீடர் ஜிஹெச்எஸ் திருச்சி. ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்க ஜிஹெச்எஸ் திருச்சி. ப்ரிப்பேர் யர் நோட்டீஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் யுவர் ஸ்கூல் இன்வைட்டிங் த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு செலிப்ரேட் வேர்ல்டு எல்டர்ஸ் டே. கிராண்ட் பேரண்ட்ஸு தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. என்னென்னா வேர்ல்டு எல்டர்ஸ் டே, உலக முதியோர் தினம் சொல்கிறோம் இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா ஸ்கூல் ஆடிட்டோரியம் அப்படி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஆடிட்டோரியத்தில். டேட் வந்து 20th 20ஆம் தேதி டேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நாம் நோட்டீஸ் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கேள்விங்க. இதுக்கு எப்படி ஈஸியாக நோட்டீஸ் எழுதலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மெத்தடில் தான் எழுத போகிறோங்க. நோட்டீஸ் அப்படிங்கிற பாக்ஸ் போடணுங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு நோட்டீஸ் அப்படிங்கிறத எழுதணுங்க. ஜிஹெச்எஸ் ஸ்கூல் பேர் திருச்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் பேர் எழுதியிருக்கோம், ஜிஹெச்எஸ் திருச்சி எழுதியிருக்கோம். வேர்ல்டு எல்டர்ஸ் டே தான் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. போனதில் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போகிறோம், பாபநாசத்தில் ட்ரிப்பு போகிறோம்னு கொடுத்துருந்தாங்க, அங்கே எழுதியிருந்தோம். பட் இதில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு எல்டர்ஸ் டே, உலக முதியோர் நாள், அதாவது முதியோர் தினம் கொண்டாட போகிறோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாம் இதை எழுதியிருக்கோங்க. ஸோ என்ன டேட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க, 10ஆம் தேதி மார்ச். அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறது 20. அதுலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி டேட் போட்டிருக்கோம். 10th மார்ச்சுங்க 2026 எழுதியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடியதை இங்கே எப்படி நம்ம மாற்றி எழுதணுமோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதணுங்க. ஸோ இங்கே எழுதியிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். வேர்ல்டு எல்டர்ஸ் டே கண்டக்ட் வராது, செலிப்ரேட்டட் அப்படின்னு வரும். வேர்ல்டு எல்டர்ஸ் டேங்கிறத மாற்ற போகிறோங்க. டேட் வந்துட்டு 20th அப்படிங்கிறத 2 டேட் எழுதாமல் ஒரே டேட்டாக 20th அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரிங் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். எழுதி முடிச்ச பிறகு எந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறோன்னு எழுதியிருக்கோம், எங்கே நடக்குது, ஸ்கூல் கேம்பஸில் நடத்துகிறோம், வென்யூ பிளேஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம், டைமிங் எழுதியிருக்கோம். கொஸ்டின்லேயே நேம் கொடுத்துருக்காங்க ராஜேஷ்னு, கொடுத்ததுனால ராஜேஷ்னு எழுதியிருக்கோம். நேம் கொடுக்கணும்னா XX அல்லது YY போடலாம். கடைசியாக ஸ்கூல் பீப்புள் எழுதிட்டு பாக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தடில் எழுதணும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். இல்லை எனக்கு இங்கே இருக்கிறது எழுத முடியல, கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நோட்டீஸு இதெல்லாம் எழுதிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 3 ஆர் 4 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.